நம்மள சுத்தியும் ஆயிரக்கணக்கான தாவரங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்குது, வளர்ந்துகிட்டு இருக்குது. இத பத்தின அடிப்படையான அறிவு நம்மகிட்ட இருந்துச்சுன்னா, சின்ன சின்ன பயன்பாட்டுக்கு இந்த தாவரங்களை எல்லாம் நம்ம பயன்படுத்திக்க முடியும். காலங்காலமா இந்த தாவரங்கள நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வந்திருப்பாங்க. ஆனா, இப்போ நம்ம அந்த தாவரங்கள பத்தின அறிவு இல்லாம அத பயன்படுத்தாம இருந்திருப்போம். இன்னைக்கு அந்த வகையில காட்டாமணக்கு தாவரத்த பத்தி பார்ப்போம். இந்த காட்டாமணக்கு ஆமணக்கு குடும்பத்த சேர்ந்த ஒரு தாவரம். இதோட குச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா, பால் வரக்கூடியதா இருக்கும். அதனால இத அ ஒடிச்சு பல் துலக்கறதுக்காக பயன்படுத்திக்குவாங்க. ஈறுகள்ல ஏற்படக்கூடிய இரத்த கசிவுகள தடுத்து நிறுத்தக்கூடியதா கிராமங்கள்ல சொல்லுவாங்க. அதே சமயம் இந்த செடிய தென்னங்கன்றுகளை எல்லாம் சுத்தி சின்ன சின்ன மரக்கன்றுகளை எல்லாம் சுத்தி நடவு செஞ்சுக்குவாங்க. ஆடு, மாடுகள் கடிக்காம இருக்கும் அப்படிங்கிறதுனால. இதோட விதைகள் வந்து பார்த்தீங்கன்னா, எண்ணெய் எடுக்க முடியும். அந்த எண்ணெய எரிபொருளுக்காகவும், விளக்கு எரிக்கிறதுக்காகவும் பயன்படுத்துறாங்க. நமக்கு இந்த தாவரங்கள் தேவைப்பட்டது அப்படின்னா, நம்ம தாராளமா நம்ம தோட்டத்தில அந்த தாவரங்கள் இருக்கிறத அனுமதிக்கலாம். இத வெட்டி நம்ம தோட்டத்தில போடும்போது நல்ல தலைச்சத்து மிக்க உரமாவும்